பொங்கல் வச்சு ஆடி வெள்ளிக்கு சாமி வீட்டுக்கு கூட்டு போல நம்ம போலாம் வாங்க. உங்க பானை எத்தனை வருஷம் ஒரு அண்டா எத்தனை இந்த மலை வந்து ராஜா கோட்டையா ராணி கோட்டைன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. கோட்டையை சுத்தி பாத்துட்டோம், ரொம்ப நேரமா சுத்தி பாக்குறோம். நிறைய இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வந்துகிட்டு இருக்கோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பியா குலதெய்வ கோயிலுக்கு வந்து போறோம். சோ கார் வாங்கியிருக்கோம் இல்லையா, கார் படிச்சுட்டு வரலாம்னு சொல்லிட்டு ஃபேமிலியா எல்லாரும் கார்லயே நம்ம வந்து குலதெய்வ கோயிலுக்கு போறோம். ஆமா, லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிட்டு கார்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க நினைச்ச டேட்ல வரணும்னு சொல்லிட்டு வேண்டிட்டு வந்தோம், கோயிலுக்கு போயிருந்தோம். சோ இப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அப்புறம் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கார் வீடியோ போட்டிருந்தேன், கார் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் பாசிட்டிவ் பாத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. எனக்கே ஆனந்த கண்ணீர் வந்துடுச்சு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்கும்போது. இன்னும் நீங்க எல்லா செல்வம் வந்து நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் விஷ் பண்ணிருந்தீங்க. விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா மெசேஜ் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி விஷ் பண்ணாங்க. ஆமா, சோ அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு நேத்து ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நான் கமெண்ட்ஸ் மட்டும் தான் பாத்துட்டு இருந்தேனே, ஜாலியா இருந்தது. சோ ரொம்ப ஹாப்பியா இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயிலுக்கு போலாம், கார் எடுத்துக்கிட்டு கோயிலுக்கு போறோம். கார் கேட்டு வாங்கினேன், ஆனா வந்து பாத்தீங்கன்னா தொடக்கவே வச்சிருக்கேன். மழை பெஞ்சிருக்கு சரிங்களா, வண்டி எடுக்கும்போது தொடச்சிட்டு எடுக்க வேண்டியதான். துடைக்கிறதுக்கு அந்த மழை வந்து பாத்தீங்கன்னா பெஞ்சது நைட்டு. ஃபர்ஸ்ட் நாள் வண்டி எடுத்து வந்து விட்டோமே, அப்பவே வந்து லைட்டா தூரல் போட்டுது. மழை வந்து பெஞ்சிருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கவர்லாம் வாங்கி போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கவர்லாம் வாங்கி போனோம், சென்னைக்கு தான் போலாம். அடுத்து சென்னைக்கு போயிட்டு சீட் கவரும் கவர்லாம் வாங்கிட்டு வரலாம். கோவிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து வேற எங்க வேணாலும் கார் எடுத்துட்டு போலாம் சொல்லிட்டு தான் பிளான் பண்ணிருக்கோம். இன்னைக்கு கோவிலுக்கு போறோம், அவ்வளவுதான். இதான் என்னோட காஸ்டியூம். கோயிலுக்கு போற காஸ்டியூம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். ஆடி மாசம் வைப்பா. ஆமா, ரெட் கலர் எல்லோ கலர்லாம் சாரி கோயிலுக்கு போட்டு பாத்தீங்கன்னா எல்லாம் ஸ்பெஷல். எப்ப போனாலும் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் கட்டிக்குவா. சரி போலாமா? கார் எடுத்துட்டு நம்ம எல்லாரையும் கூட்டுக்கிட்டு கோயிலுக்கு போறோம் ஃப்ரெண்ட்ஸ். குச்சி மிட்டாய் சாப்பிடறா பாருங்க. போலாம் வாங்க. சங்கீதா வா போலாமா? இன்னைக்கு பொங்கல் வைக்க போறாங்க. பொங்கல் வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா கோவிலுக்கு வந்துட்டோம். நம்ம இங்க லாஸ்ட் டைம் அங்க போனோம்ல, இங்க அழகா அடுப்புலாம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. இங்க நல்லா வெளிச்சமா இருக்கு, அதனால இங்கே பொங்கல் வைக்கலாம்னு பிளான் பண்ணிருக்கேன். ஏன்னா காருக்கு தான் நிப்பாட்டி இருக்குமா, கார்ல சாமி கும்பிட்டு உள்ள சாமி போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிருக்கோம். உங்களுக்கு வெயில் அடிச்சதுன்னா என்ன பண்றது? அதுதான் பொங்கல் அடுப்பு வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே பத்த வச்சிட்டோம். பொங்கல் சீக்கிரமா வேக வைப்போம். நான் செய்தா பொங்க பானை எத்தனை வருஷம் ஒரு அண்டா எத்தனை பக்கத்துல இதை பார்க்கும் போது தேருது. இது 1/2 கிலோ பேபி. சரி சரி, அடுப்பு நல்லா அழகா இருக்கு பத்தியா? அடுப்புல அவ்வளவுதான் பேபி. பொங்கல் சூப்பரா வச்சுங்க பாரு, சக்கரை பொங்கல். பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நான் பொங்கல் வச்சா அக்காவும் பொங்கல் வச்சுட்டு மாவிளக்குலாம் பொட்டு மஞ்சள் வைக்கிறாங்க. அப்படியே பொங்கல் ரெடி ஆயிடுச்சுன்னா சாமி போய் பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே, கூட்டம் எப்படி இருக்கு மூலசரம் பார்க்க முடியுமா? பார்க்கலாம். வெயிட் பண்ணி பார்த்து தான் வரணும். ஓகே. ஆமா, ஜெசிதா டான்ஸா? கூழ் கடைக்கு காவல அவங்க அதேதான் டான்ஸ் ஆடிக்கிறாங்க மோளம் அடிச்சு. பொங்கல் வச்சுட்டு சாமி படைக்கிறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா கிளம்பி போயிட்டு இருக்கோம், சாமி கும்பிடுறதுக்காக. நம்ம குலதெய்வ போட்டோ வாங்கணும் சொல்லிட்டு பிளான் இருந்தோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பொங்கல் வச்சு ஆடி வெள்ளிக்கு சாமி வீட்டுக்கு கூட்டு போல நம்ம. கையில உடையாம பத்திரமா எடுத்து வரியா? லஞ்ச் சாப்பிடுறதுக்காக வந்திருக்கோம். லஞ்ச் சாப்பிட்டு செஞ்சிக்கோட்டை போலான்னு பிளான் பண்ணிட்டு வந்திருக்கோம். அப்படியா? ஆமா. சோ செஞ்சிக்கோட்டை லாஸ்ட் டைம் நம்ம ராஜா கோட்டை போய் பார்த்தல, இந்த ராணிக்கோட்டை போலான்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. அத்தெல்லாம் போய் பார்க்கலாம் சொல்லி கூட்டிட்டே இருக்காங்க. சோ அப்படியே நம்ம பாப்போம். செஞ்சிக்கோட்டையை மறுபடியும் போய் பார்த்துட்டு வரோம். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ லஞ்சு சாப்பிட போகிறோம். லஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு செஞ்சிக்கோட்டையை போய் சுற்றி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாலியாக எல்லாரும் சேர்ந்து ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கோம். வெஜ் மீல்ஸ், ஏன்னா அடுத்து கோயிலுக்கு போலான்னு பிளான் பண்ணிருக்கோம். அதனால வெஜ்ஜா சாப்பிடுறோம். மயிலும் போலான்னு சொல்லிருக்காங்க. என்ன பண்றீங்க? செஞ்சிக்கோட்டை போக போறோம். எத்தனை வருஷம் முன்ன வந்தா பாப்பா பிறக்காத முன்ன
ஆமா நம்ம கல்யாண நாளுக்கு வந்தோம். ஆமா மலையனூர் வந்து பொங்கல் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ராஜா கோட்டை போய் பார்த்தோம். இந்த மலை வந்து ராஜா கோட்டையா ராணி கோட்டைன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோட்டையை பாக்கலான்னு வந்தா குடும்பத்துக்குள்ள ஒரு குழப்பமே உண்டாயிடும் போல. இது ராஜா ஆளு எல்லாரும் எங்க அம்மா வந்து ராஜா கோட்டைன்றாங்க, இது எங்க அம்மா ராணி கோட்டைன்றாங்க, எங்க அம்மா ராஜா கோட்டைன்றாங்க, மாத்தி மாத்தி சொல்றாங்க. ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணு. இப்ப டிக்கெட் வாங்க போவோம்ல அங்க கேட்டா வந்து தெரிஞ்சிடும்ல என்ன இது ராஜா கோட்டையா ராணி கோட்டையான்னு சொல்லிட்டு. ராஜா கோட்டை ராணி கோட்டை சங்கீதா. ராணி கோட்டையா? ஆமா ராணி கோட்டை உயரம் கம்மியா இருக்கும், சின்னதா இருக்கும். ராஜா கோட்டை தான் ரொம்ப உயரம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் ராஜா கோட்டை. அங்க பாருங்க எவ்வளவு ஹைட்ல இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கடகடன்னு அண்ணி போய் நின்ட்டாங்க அங்க. அவ்வளவுதான் முன்னாடியே வந்துட்டாங்க. நீங்க போய் மேல ஏறி பாத்துட்டு வாங்கன்னு சொல்ல போறாங்க. நாங்க நிழலா பார்த்து உக்காந்துக்கிறோம். மேல போறவங்க போய் பாத்துட்டு வாங்கன்றாங்க. ராணி கோட்டையை பாக்குறதுக்கு இங்க டிக்கெட் வாங்கிட்டு மேல போலாம். டிக்கெட் வாங்கிட்டு யார் யார் போறாங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டு டிக்கெட் வாங்கிட்டோம். மால்தேக்கா இடம் முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வேக வேகமா நடந்து வரவே முன்னாடி மலை ஏறிடுவீங்கன்னு பார்த்தா ஜெஷிதா அதோ பாரு குல்லாமா. கட்டி விட்டாச்சா? சரி அப்ப ஏறலாம் மலை. பாய். நல்ல வேலை தப்பிச்சுட்டு. ஜெஷிதா தூக்கிலாம் ஏற முடியாது. வருந்தான் சொன்ன அது. போலாமா? போலாம். நம்ம கல்யாணம் புதுசுல வந்ததுல அதுக்கப்புறம் வரல மறுபடியும். ஆமா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரும். என்ன கல்யாணம் ஆயிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா எங்க அம்மா எங்க ஆயா எல்லாரும் டக்குன்னு ஏறிட்டாங்க. ஆயா தெரியுமா? நீ தூக்குனே அப்ப ஞாபகம். ஆமா அப்ப வந்து சங்கீதாவை ஈஸியா தூக்குன. ஆமா இது ஆனா ஹைட் கம்மி இல்ல. அது தர மாதிரி இருக்கும். நல்லா சுத்தி சுத்தி போலாம் பொறுமையா நடந்துகிட்டே. கொஞ்சம் செங்குத்தா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அதுக்குள்ள அத்தைக்கு வந்து முடியல. அங்க மேல இருக்கிற கோபுரத்துல உட்காந்து கேக்குறாங்க. உட்காந்து போலாம். என்னப்ப எனக்கே நாக்கு தள்ளுது பேபி. 10 படி கூட ஏறி வரல அதுக்குள்ள நாக்கு தள்ளுது. போலாமா? சாப்பிட்டது அதுக்குள்ள செரிச்சிரும் போல பேபி. சரி இருந்தாலும் ஜாலியா இருக்குல்ல. ஆமா ஃப்ரெண்ட்ஸ் பேசவே முடியல. இதுக்கப்புறம் இறங்கினாலும் கஷ்டம் தான். பாதில வந்து நிக்கிறேன். இறங்கும்போது ஈஸியா இறங்கலாம். இறங்கும்போது ஈஸியா இருக்கும். வாங்க மேல போய் என்ன இருக்குன்னு பாக்கணும்ல. மேல ஒண்ணும் கிடையாது. வீடுலாம் அப்படியே சம வீடு. ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா மேல ஏறி வந்துகிட்டு இருக்கோம். இப்ப நாங்க வந்து பாதி மலையில இருக்கோம். போலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கான எக்ஸசைஸ் ஒரே நாள்ல பண்றேன்னு நினைக்கிறேன் நானு. அதேதான். ஆமா வேர்த்து தப 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 தபன்னு கொட்டி ஃபுல்லா நனைஞ்சிருச்சு பேபி. சைடுல கம்பிக்குது பாரு. கம்பி பிடிச்சி ஆயிட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க நம்ம ஏற ஆரம்பிச்சு 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. 3/4 மணி நேரம் ஆயிருக்குது. 3/4 மணி நேரம் தான். ராணி கோட்டைக்கு மேல வந்தாச்சு. அங்க ஒரு கிடங்கு மாதிரி ஒரு இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கீழே இருந்து மேல ஏறி வர்றதுக்குள்ள கரெக்டா ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு 4 மண்டபம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 மண்டபத்தெல்லாம் தாண்டி கொஞ்சம் மேல வந்துட்டோம். இங்க இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் குட்டி குட்டியா இருக்கு. எவ்வளோ ஹைட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வீடெல்லாம் பத்தி மாதிரி தெரியுது. வாவ். கஷ்டப்பட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா மேல அழகா ஏறி வந்தாச்சு. வியூ சூப்பரா இருக்கு இங்க இருந்து பாக்குறதுக்கு. அதுதான் அந்த கோட்டை. தஞ்சாவூர் பெரிய கோயில் அந்த மாதிரி வந்து யுனெஸ்கோ அறிவிச்சாங்கல்ல, அதே மாதிரி செஞ்சி கோட்டையும் வந்து ஒரு புராதன தலமா அறிவிச்சிட்டாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க மலை மேல எவ்வளவு பொருள் எடுத்துட்டு வந்து எப்படி கட்டியிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். பயங்கரமா இருக்கு. மேல பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ராணி கோட்டை.
ராணிக்கோட்டைக்கு ஏறி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்க கோயில் மண்டபம் மாதிரி அது இருக்கு பாரு. ஆமா குளிக்கிறதா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மலை மேல கோட்டை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு குளியில இருக்கு. நல்லா பிரம்மாண்டமா இருக்கு தூண்லாம். ஆமா, மலை மேல இருந்து பார்த்தா சுத்தி இந்த செஞ்சி கோட்டையை சுத்தி ஃபுல்லா எல்லா பக்கமும் மலையா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற லெவலா இருக்கு பாக்குறதுக்கு. ஃபுல்லா சுண்ணாம்பு கட்டிடும் பாத்தீங்கன்னா, சின்ன சின்ன செங்கல் வச்சு அப்ப கட்டியிருக்காங்க. வாவ், அருமையா இருக்குது. கட்டினோம்னா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க எப்படி டோம் ஷேப் அவ்வளோ அழகா கட்டியிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ச்சு டோமு அல்டிமேட்டா இருக்கு பாக்குறதுக்கு. வாவ், சூப்பர். பயங்கரமா இருக்கு. மலை மேல வந்து சூப்பரா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். உச்சில இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்ல, தரையில நிக்கிற மாதிரியே இருக்குது. சூப்பரா இருக்குது. ஆமா, இப்போ நாங்க அங்க போறோம். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கோயில் மேல ஏற போறோமா? ஆமா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து மண்டபத்துக்கு மேல ஏற போறோம். அங்க போனா சூப்பரா. இதுதான் கோட்டை. மேல இருந்து பார்த்தா ஊர் ஃபுல்லா தெரியும் போல இருக்கு. வாவ், பாக்குறதுக்கு அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்துல எவ்வளவு அழகா கட்டியிருக்காங்க பாருங்க. எவ்வளவு டிசைன்ஸ் இருக்கு பாருங்க. இதான் ஆர்ச்சு டோமு. ஆமா, சூப்பரா இருக்கு. அங்கெல்லாம் நடக்கிற மண்ணு ஓடி விளையாடுது எல்லாமே இருக்கு. பனிப்பெண்கள்லாம் ஓடி வருவாங்க. மேலதான் வந்து ராணியோட பிளேஸ். வரல வரல தான் அரைக்கிறது வரல. இப்ப நம்ம மேல ஏறி பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது மேல சமையல் அறையா? ஆமா, அப்ப வந்து இங்க வரல இருக்குன்னா இதான் சமையல் அறை. கரெக்டா? அது குளியல் அறை, இங்க சமையல் அறை, மேல வந்து பெட்ரூம். அது வந்து அவங்க சாமி படைக்கிறது. நாங்களே வந்து பாத்தீங்கன்னா என்னென்னலாம் இருந்திருக்கும்னு சொல்லிட்டு நாங்களே டிசைட் பண்ணிருக்கோம். ஆமா, இப்ப நம்ம பெட்ரூமுக்கு போறோம். குடிக்கிறதுக்கு கிணறு. கிணறு, ஆமா. தானிய கிடங்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது கிணறு. அது ரெண்டும் அதெல்லாம் தானிய கிடங்கு. அங்க பெருசா இருக்கு, அதுதான் தானிய கிடங்கு. அரிசி மூட்டை அதெல்லாம் வைக்கிறோம். ஆமா அதெல்லாம். ஆமா இது பாருங்க எம்மா அகல இருக்கு பாருங்க மேலயே. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மேல ஏறுவோம். மேல எவ்வளவு பேர் வாழ்ந்துருப்பாங்க, எவ்வளவு நடமாட்டம். வாவ் ஃப்ரெண்ட்ஸ், இங்க வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா இருக்குதுப்பா. சூப்பரா இருக்குப்பா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் மறுபடியும் பாக்கும்போது புதுசா பாக்குற மாதிரி. ஆமா, எல்லாம் மறந்துட்டோம். இப்ப புதுசா பாக்குறதுக்கு நல்லா ஆர்வமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வாவ், சூப்பரா இருக்குப்பா. ஏய், மண்டபம் பயங்கரமா இருக்குது. ஏய், இந்த சைடு ஃபுல்லா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ராணியோட பெட்ரூம் இருக்கு. ராணியோட பெட்ரூமா ஃப்ரெண்ட்ஸ்? இத நான் எதிர்பார்க்கவே இல்ல. பா, இங்க ஒரு பெட்ரூம் திண்ண. இது பெட்டா ஃப்ரெண்ட்ஸ்? கான்கிரீட்ல பெட். நம்ம வீட்ல வந்து ஒரு விண்டோ போட்டுருக்கு. என்ன விண்டோ அது? பிரெஞ்சு விண்டோ. பே விண்டோ. பே விண்டோ, ஆமா பே விண்டோ. அந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாரு. பாருங்களேன், எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே பே விண்டோ கான்செப்ட் பண்ணிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டா வந்து இந்த பில்டிங்கை விட்டு வெளியில இருக்கு பாருங்க இந்த விண்டோ. அல்டிமேட்டா இருக்கு. அழகா ராணி கிட்ட உட்கார்ந்து வேடி அந்த சைடு ராஜா சைட் அடிச்சிருப்பா. இங்க இருந்து அங்க இருக்கிறது எம்மா தூரம். அந்த மலையில பார்க்கலாம். பார்க்கலாம் தான் ஃப்ரெண்ட்ஸ். சில்லுன்னு இருக்குல்ல. கட்டிட கலைனா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அல்டிமேட்டா இருக்கு. இந்த கட்டுமானத்துல ஒண்ணுனா வாவ், ஆமா ஆமா. அது இது வச்சு பைனாகுலர் வச்சு பார்ப்பாங்களா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வர முடியாதவங்க நம்ம வீடியோவிலே பாத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம செஞ்சி கோட்டை பயங்கரமா இருக்குது. வாவ், தண்ணிலாம் நிக்கிற செய்தா, மழை பெஞ்சா தண்ணி ஒழுவுன்னு நினைக்கிறான். ஆமா, இங்க மட்டும் பெட்டு நல்லா அழகா. அந்த கோட்டையிலே கோயில்லாம் இருக்கு பாத்தியா? கோயில், சேமிப்பு கடைங்க எல்லாமே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோட்டையில. ஒரு ஊர் மாதிரி ஆட்சி பண்ணது பேபி. ராஜா இருக்காங்கன்னா எல்லாமே தான் இருக்கும். அவங்க அப்புறம் சாமி கும்பிட எங்க போவாங்க? ராணி இறங்கி கீழே விட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கு எல்லாம் மேலேயே இருக்கு. இங்க பாரு பிரகாச, இந்த இது இங்க இது பீரங்கி மேடு. அது மேலதான் பீரங்கி வைக்கிறது. அந்த இது வைக்கிறதா. இந்த கோயில் சுத்தி வருது. ஆமா ஆமா. நம்ம லாஸ்டா ஒரு பீரிங் தஞ்சாவூர்ல பாத்துமே. ஆமா, அதுதான் இருக்கிறதுல பெரிய பீரிங் ஃப்ரெண்ட்ஸ். மலை மேல கிணறு இருக்குது. இந்த கிணத்துல எப்படி தண்ணி இருந்திருக்கும்? சொன்ன அது அப்ப மழை தண்ணி சேகரிச்சுப்பாங்க. அப்படியா?
ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ஹைட்ல இருக்கும். இந்த ஹைட்லயும் கிணறு இருந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த காலத்துல. பயங்கரமா இருக்கு கிணறு. சொன்ன பாக்கல நீ இப்போ இருக்கு தண்ணி மலை மேல. இதுதான் சொன்னேன். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பெரிய குளம் மாதிரி இருக்கு. அது உள்ள வந்தா மீன் எல்லாம் வளர்ந்து இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அழகா மீன் மேய்ஞ்சிட்டு இருக்கு. தண்ணியில அப்படியே மீன் நிறைய இருக்கு செய்யுது. அடியில மீன் நிறைய மீன். என்ன மீன் தெரியல, வித்தியாசமா இருக்குது. பனங்கொட்டையா வளர்ப்பு மீன் தான் நினைக்கிறேன். கலர் கலரா இருக்குது மீன். மீன் தொட்டியில் வளர்க்குற மாதிரி வித்தியாசமா இருக்கு மீன். இங்க எத்தனை காலம் தண்ணி ஒண்ணாவதுமா? தண்ணி வத்தாது ஃப்ரெண்ட்ஸ். கோட்டையை சுத்தி பார்த்துட்டோம். ரொம்ப நேரமா சுத்தி பார்க்குறோம். நிறைய இடம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடைசியா வந்து நம்ம சேமிப்பு கிடங்கு, நல்லா பெரிய பெரிய சேமிப்பு கிடங்கு 2 இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது உள்ளதான் அப்போ வந்து தானியங்கள்லாம் சேமிச்சு வச்சிருக்காங்க. இதில் சேமிச்சு வச்சுட்டு அப்போ வெள்ளம் எது இருந்தாலும் வந்து கரெக்டாக சேமிச்சு வச்சு அப்போ பயிர் வச்சு சாப்பிட்ருக்காங்க. பெரிய சேமிப்பு கிடங்கு 2 இருக்கு பசங்க. ஆமாம், நல்லா பெரிய பெரிய குடோன். மலை மேலே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தி கல்லி தானே. பூ பாரு, பூலாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதை விட மஞ்சுமால் பாய்ஸ் மாதிரி இருக்கு, பல்லாம் இருக்குது. அடியில சுரங்க பாதை மாதிரி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அடியில சுரங்க பாதை மாதிரி இருக்கு. சங்கீதா, இந்த பூவே பாக்குறதுக்கு வித்தியாசமா இருக்கு சங்கீதா. இந்த அனகொண்டா படத்துல வரும்ல, சிவப்பு பூவை பறிக்கிறதுக்கு போவாங்களே, அந்த மாதிரி இருக்கு சங்கீதா. கிட்ட பாரு, பயங்கரமா இருக்குது பூ. நல்லா அட்ராக்டிவா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பூவை, இந்த மாதிரி பூ நான் பார்த்ததே இல்லை இதுக்கு முன்னாடி. கையெல்லாம் டச் பண்ணல. அழகா இருக்குல்ல, சூப்பரா இருக்குது. அப்படியே பூவே ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க செஞ்சிக்கோட்டையை ஃபுல்லா சுத்தி பாக்குறோம். ரிசர்ச் பண்றோம். இருக்குது, பள்ளம் இருக்கு, படிக்கட்டு, சுரங்க பாதை எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா சுத்தி பாத்துட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட வந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஆகுது. அங்க 2 பேர் கீழே, 3 பேரை தனியா விட்டு வந்திருக்கோம். போலாமா ஃப்ரெண்ட்ஸ்? அம்மா தான் ஆசைப்பட்டு ஏறினாங்க மலைய. இப்போ இறங்கி வந்திருக்காங்க. எப்படி இருந்ததுன்னு கேட்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஏறி இறங்கி வந்தாச்சு. ஜெஷிதா ஆயா வராங்க பாரு. என்னம்மா போய் பாத்துட்டு வந்துட்டியா? போய் பாத்துட்டு மலை ஏறி கீழே வந்துட்டோம்பா. கோயில்ல வச்ச பொங்கல் அப்படியே கூட எல்லாரும் கூட பொங்கல் செஞ்சு வச்சுக்கிறோம். அப்புறம் கும்பாபிஷேக பொங்கல். ஆமா, அப்படியே வச்சுக்கிறேன். 2 எடுத்து தெளிச்சுட்டா. 1 முட்டை 2 முட்டை அப்படியே வச்சுக்கிறேன் தண்ணியோட. சரிங்க, அதை போயிட்டு வரோம் மாமா, போயிட்டு வரேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கோவிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. எங்க அத்தை மாமா விட்டுட்டு நாங்க வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு கிளம்புறோம். போலாமா? போயிட்டு வரமா, போயிட்டு போலாமா? அவ்வளவுதான். பாய் பாய் ரதுஷ்ணா. பாய் ஜெஷிதா. பாய் சொல்லு. உனக்கே பாய் சொல்லுவாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா நாங்க குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்தோம். ஆடி மாசம் வெள்ளி, அது மட்டும் இல்ல கார் வாங்கியிருக்கோம். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா பொங்கலும் வச்சுட்டு வந்துட்டோம். ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. அப்படியே செஞ்சிக்கோட்டையும் போயிட்டு, அப்படியே செஞ்சிக்கோட்டை போயிட்டு ஃபேமிலியா சுத்தி பார்த்துட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஜாலியா இன்னைக்கு ஒரு நாள் போச்சு. நாங்க காலையிலே கிளம்பணும். இப்போ மணி வந்து பாத்தீங்கன்னா 6 ஆயிடுச்சு. ஸோ அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.